لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تقل بيننا في المواهب كالنور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله محمد أنت ومن أمعب ما رأينا فيهما مثل حسنك قد يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويسيرون على أنفسهم ولو كان بهم خصاصة. وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم حبب إلينا المدينة كحبنا مكة وأشد منها كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய நம்முடைய மஸ்ஜிதினுடைய சங்கைக்குரிய இமாம் உடைய தனிப்பட்ட அன்பிற்கும் கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, நம்முடைய சிராஜ் முன்னீருடைய மேன்மை மிக்க உஸ்தாத்மார்களே, இந்த நிகழ்வை மிகுந்த ஆர்வத்தோடும் சிறப்போடும் நடத்துவதற்குண்டான முழு ஒத்துழைப்பையும் ஏற்பாட்டையும் செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, மிகுந்த இஷ்கோடும் தேட்டத்தோடும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, சங்கைக்குரிய அருமையான மாணவ செல்வங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு உயர்ந்த சபையாக அல்லாஹ் இதை ஏற்று அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம், அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்காக நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டியதனுடைய அவசியம், அவருடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தேவைகள் என்பதை பற்றி எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் மிக விரிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. சவுதி நாட்டினுடைய பிரபலமான ஒரு பேச்சாளர், அங்கே உள்ள ரியாத்தினுடைய மிக பிரபலமான லட்சக்கணக்கானவர்கள் அவரை துயர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிக பிரபலமான முஹம்மதுல் அரீஃபி என்ற ஒரு பிரபலமான பேச்சாளர் அவர் சொல்கிறார், நான் ஒரு யூனிவர்சிட்டியிலே போய் பேசுவதற்காக சென்றேன். அப்படி சென்றிருந்த நேரத்திலே சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் யார் என்று கேட்டேன். பெரிய யூனிவர்சிட்டி, நிறைய இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கிறார்கள் ஜோர்டானிலே. அவர் சொல்கிறார், ஜோர்டானிலே நிறைய இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் யார் என்று கேட்டேன். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். வெறும் நேரடியாக கேட்கவும் இல்லை, 4 பேரை நான் அவங்களுக்கு இதான்னு சொல்லி 4 பேரையும் சொன்னேன். அதிலே பலரும் எழுந்திருக்கவில்லை. எழுந்திரித்து ஒரு மாணவர் எழுந்திரித்து ஹதீஜாமா என்று சொல்கிறார். நான் திகைத்து போய்விட்டேன்.
அப்படியானால் இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு வரலாறை சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாழ்வியலையும் வரலாறையும் சவுதி நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் சொல்கிறார், பல பாகங்களிலே ரபியுல் அவல் போன்ற இந்த மாதங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை மக்களுக்கு சொல்கிறார்கள். அதனால் வரலாற்றை மக்கள் ஓரளவு தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த இளைய சமுதாயம் அவருடைய வரலாறை தெரியாமல் இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார். அதனாலே அருமையானவர்களே, நம்முடைய ஈமான் துளிர் விடுவதற்கும் ரபியுல் அவல் மாதங்களை எல்லாம் அதை ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். ஒரு காரணமாக ஆக்க வேண்டும். வரலாறை படிக்கும் பொழுது, அவருடைய சாதனைகளை தெரியும் பொழுது, அவர்கள் விஷயங்களை நாம் அறியும் பொழுதுதான் குர்ஆனில் நமக்கு கட்டளையிடப்பட்ட அவர்கள் மீது உண்டான நேசம் அதிகரிக்கும். அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம், புதிய கண்ணியத்தை நாம் அளிப்போம். அது மாதிரி அவர்களை பின்பற்றி வாழ்வோம் முஹப்பத்தோடு. அதனால் இவருடைய வரலாற்றை நாம் தெரிவதும் நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிவிப்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்க ஒரே விஷயத்தை பேசிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறார். இதுல இன்னைக்கு எனக்குள்ள தலைப்புங்கிறது மதீனத்து நபி ஸல்லல்லாஹு நேசித்த அந்த விண்ணுலக சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே மதீனா மணப்பார். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அல்ல, அவர்கள் தொடர்பான எல்லா நேசத்திற்குரியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அல்ல, நேசத்தின் உச்சம் அல்லாஹ் அசல். அவர்கள் தொடர்பான எல்லாம் நேசத்திற்குரியதுதான், எல்லாம் மேன்மைக்குரியதுதான். இன்றைய உலகம் உயர்வான நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லைன்னாலும் இருக்கிறது என்று சொன்னால், மற்ற சமூகங்களைப் போல கட்டுக்கோப்பு இழந்து விடாமல் ஒரு கட்டுப்பாடு அமைப்போடு இருக்கிறது என்று சொன்னால், அதற்குண்டான அடிப்படை காரணம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த உண்மையான கட்டமைப்பு தான் என்பதில் சந்தேகமே. மதீனா சிறப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது. மதீனா அதற்கு ஆரம்பத்தில் எந்த சிறப்பும் கிடையாது. மதீனா என்று சொன்னாலே அது அல்லவ் வெடிப்பு, அல் ஹலக் என்றுதான் அர்த்தம். நாசம், வெடிப்பு என்றுதான் அதனுடைய அசல் அர்த்தம். அதனுடைய அசல் பெயர் யஸ்ரிப். இந்த யஸ்ரிப் என்பதற்கு மதீனா மணப்பராவிற்கு ஆரம்பத்திலிருந்து எந்த விதமான சிறப்பும் கிடையாது. மக்காவை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே அதற்கு சிறப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பமாக படைத்த பூமியிலே ஒரு பகுதிதான் கஅபாவினுடைய அந்த மண், கஅபா தொடர்பான அந்த மண் ஆரம்பமாக படைத்தான். அதற்கு பிறகுதான் உலகத்தினுடைய பல பாகங்கள் உருவாக்கப்பட்டது என்று ஹதீஸில் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் என்பது ஏராளமான நபிமார்கள் அடங்க பெற்ற வரக்கத்தான பூமி பைத்துல் முகத்தஸ். மதீனாவை பொறுத்தவரையிலே அதற்கு ஆரம்பத்தில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மதீனா பேர் வைக்கிறது கூட என்னன்னு தெரியல. மதீனான்னு சிட்டின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. மதீனா இன்னொன்னு சேர்த்தோடதும் சொல்ல முடியுமே தவிர, ஒன்றோடு சேர்த்து மதீனத்து திருப்பூர், திருப்பூர் சிட்டி அப்படி சொல்லலாமே தவிர, மதீனான்னு ஒரு ஊருக்கு தனியா பேர் வைக்கிறதுங்கிறது நடைமுறை இல்லை. மதீனத்து அபூலபி, மதீனத்து லண்டன், அப்படி வேற ஒன்னோட சேர்த்துதான் சிட்டின்னு சொல்லலாமே தவிர, மதீனான்னு ஒரு தனி ஒரு வார்த்தை, ஒரு சிட்டிங்கிற பேர்ல ஒரு ஊர் என்றால் அது ஒரே ஒரு ஊர் தான். அது ராஜா வாழக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமி மாத்திரம். அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அதற்கு மதீனா என்று பெயர் வைத்தார். அல்லாஹ் தஆலா அருள்மறையிலேயும் மதீனா என்று திருநாமம் சுட்டி சொல்லியிருக்கு. மதீனாவிற்கு ஆரம்பத்திலே எந்த தனிப்பட்ட சிறப்பும் கிடையாது. எப்பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான பொற்பாதங்களை அந்த பூமியில் வைத்தார்களோ, அந்த பூமி
ஒளி பெற்றது, பாக்கியம் பெற்றது, மேன்மையானது, எல்லா விதமான சிறப்புக்கும் என்னுடைய வாழ்நாளிலேயே ஏதாவது ஒரு நாள் திரும்ப வரணும், அவ்வளவு மகிழ்ச்சிக்கு ஒரு நாள் எது என்று செய்தனா அனசரல்லாஹு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நுழைந்த நாள் என்று சொல்வார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவ்வளவு பாக்கியமான நாள், அவ்வளவு உன்னதமான நாள். வல் கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். அவர்கள் விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால், அறிவாளிகளாக இருந்தால் மதீனாதான் எல்லா வகையிலும் ஹைர், மேன்மையானது என்று சொல்வார்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா முனவரத்திற்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. மதீனா நம்முடைய நேசத்துக்குரிய பூமி. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவிலே சொல்வார்கள், எல்லாரும் மக்காவை நேசிப்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. காபா இருக்கிறது, காபாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோம். காபாவினுடைய மக்காவினுடைய நேசம்ங்கிறது எல்லாருடைய உள்ளத்தில் இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பாருங்கள், அல்லாஹ் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுடைய நேசத்திற்குரிய பூமியா ஆக்கு, கஹுப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசித்ததை போல. பிடிக்கல அஷத்த மின்ஹா, இல்ல அதை விட கூடுதலான பிரியத்தை மதீனாவை தான் கேட்டேன். மக்காவை விட கூடுதலான பிரியத்தை, முஹப்பத்தை மதீனா முனவரத்தின் மீது நீ எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு முஃமின், ஒரு ஈமான் உள்ளவர் மதீனாவை நேசிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளையின் வெளிப்பாடு, ஈமானுடைய பிரகாசம். அதனால மதீனா நேசத்திற்குரிய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க மதீனா வந்ததுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குது, மதீனா ரொம்ப பூமியின் ஏதாவது சிரமங்கள் உடல் ரீதியாக வேறு ஏதாவது ரீதியாக உங்களுக்கு இருந்தால் அதை பொறுத்து கொண்டவர்களுக்காக வேண்டி நான் ஷஃபாஅத்தும் அவர்களுக்கு சாட்சியும் சொல்வேன் என்று சொல்வார்கள். மதீனாங்கிறது எப்படிப்பட்டது எல்லாம் சொன்னாங்க. ஒரு தடவை யா அல்லாஹ், ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவினுடைய பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். நீ அதையெல்லாம் கொடுத்தாய் ரப்பே. பரக்கத்தான ஒரு பூமி, பரக்கத்தான ஒரு பூமி, முபாரக்கன் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை விட இன்னொரு மடங்கு பரக்கத்தை நான் மதீனாவில் கேட்கிறேன் சொன்னார். அது மாதிரி பரக்கத்து மாத்திரம் இல்ல, இன்னொரு மடங்கு பரக்கத்தையும் சேர்த்து மதீனாவிற்கு தர வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பரக்கத்திற்காக துஆ செய்தார். மதீனாவுடைய பரக்கத், அதனுடைய உச்சத்தை விளங்குவதற்கு வேறு ஒரே ஒரு ஹதீஸுடைய வாசகம் போதும். மதீனாவினுடைய மகத்துவத்தை விளங்குவதற்கு ஒரே ஒரு ஹதீஸுடைய வாசகம் போதும். வல்லதி நஃப்ஸி பியதி, என் ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது, ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்னபி உபாரிஹா ஷிஃபாஉன் மின் குல்லி தா. தூசி மேல வந்து விழுந்துறாங்க, ஏன்னா அது நோய்க்கு காரணமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னபி உபாரிஹா ஷிஃபாஉன் மின் குல்லி, மதீனாவினுடைய பொழுது இருக்கிறதே உங்கள் வியாதியை போக்கும் என்று. மதீனாவினுடைய அந்த பொழுது வியாதியை உண்டாக்காது. காத்தடித்து புழுதி கிளம்பினால், தூசி கிளம்பினால் அந்த நேரத்தில் நீங்கள் மூக்கையோ கண்ணையோ முகத்தையோ கொத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது உங்களுக்கு நோயை உண்டாக்காது, ஷிஃபாவை தரும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மதீனாவினுடைய குறிப்பிட்ட பகுதி மண் எடுத்து துஆ செய்து உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். துர்பத்து அர்லினா, பூமியினுடைய இந்த மண் அது ஷிஃபாவை தரும் என்று சொல்லி. அதனாலே மதீனா என்பது நம்முடைய நேசத்திற்குரிய பூமி. ஆசிரியர்கள் அதை அவ்வளவு ஆசித்திருக்கிறார்.
மதீனாவினுடைய அந்த நேசம், சாலிஹின்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அல்லாஹுடைய ரசூலின் மீது இஷ்க் கொண்ட அந்த பெருமக்கள் மதீனாவை அப்படி நேசித்திருக்கிறார்கள். அது ஈமானுடைய பாகம். நேசம் என்பது ஈமானுடைய. அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் மதீனாவினுடைய நேசத்தை எங்களுக்கு தாய் என்று ரப்படத்தில் நாம் கேட்கணும். மதீனாவினுடைய அளவையிலும் நிறுவையிலும் நீ பறக்க செய்யு சொன்னான். மதீனால ஒரு பொருள் வாங்கினாலே பறக்கத்தானதுன்னாங்க. மதீனாவில் ஒரு பொருள் வாங்கினாலும் கூட அதுவும் பறக்கத்துக்கு வீது என்று சொல்வார். துன்யால எல்லா இடத்துலையும் நாம வாங்கினாலும் கூட மதீனா, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறாங்க, மறக்காம அங்கிருந்து கொஞ்சம் பேத்தம்படம் துன்யால எல்லா இடத்தையும் கிடைச்சாலும் கூட அங்கிருந்து வாங்கி வருகிறோமா இல்லையா? அதுலயும் குறிப்பா அஜ்வா இருக்குதே, சொர்க்கத்திலிருந்து வந்த கனின்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொர்க்கத்திலிருந்து வந்த கனி, சொர்க்கத்தினுடைய ஒரு கிளை. அது இந்த பூமிக்கு கொண்டு வந்து மதீனா முனவராவிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கைகளினால் அது நடப்பட்டது. அந்த அஜ்வா அதனுடைய மகத்துவம் சாதாரணமானது. அதாவது ஒரு பொருளினுடைய கண்ணியத்தை நாம விளங்கியதை கண்ணியம் செய்தோம்னா அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆள் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும், பொருள் எவ்வளவு தரமானதாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி உண்டான கண்ணியம், அந்த பொருளை பற்றி உண்டான கண்ணியம் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு வீட்டுக்கு அடுத்த வீடு தான் உக்குபா. ஸல்லல்லாஹு வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அபூஜஹில், அபூ லஹப் போன்றவர்கள் உறவினர்கள் தான். ஆனா நம்ம அப்துல்லா பையன் தானே, நாம பார்க்க வளர்ந்தவர் தானே நினைச்சாங்க. கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைக்கவில்லை. எங்கோ இருந்த அதற்கு செய்தனா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை, அந்த பூமியை நேசித்ததனுடைய விளைவு இங்கே வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை பெற்றார்கள், எப்படிப்பட்ட மகத்துவத்தை. சல்மான் மின்னா மின் அஹ்லில் பைத், சல்மான் என் குடும்ப உறுப்பினர் என்று சொன்னார். என் குடும்ப உறுப்பினர் அஹ்லுல் பைத்தில் அவர்களை சேர்த்தார். எனவே ஒரு பொருளினுடைய கண்ணியம் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால்தான், உரிய கண்ணியத்தை செய்தால்தான் அதனுடைய பலன்களை நாம் பெற முடியும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இல்லாம ஷபீர் அலி ஹதரத் அவர்கள், ஹதரத் பெருந்தகை அவர்கள் திருப்பூருக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஹதரத் அவருடைய துணைவியாருக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட். டாக்டர் தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் அவங்க கேட்கறது எல்லாம் கொடுத்துக்கங்க, அவங்க விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுங்க, ஒரு 6 மாதம்தான் அப்படி இப்படி ஓடுன்னு சொன்னார் டாக்டர். சிஎம்சியில், வேலூர் சிஎம்சியில் சொன்னார்கள், கொஞ்சம் அவங்களாம் கவனிச்சுக்கங்க, நல்ல உங்களோட ஏதாவது ஆசைப்பட்டு அதெல்லாம் கொடுங்க, ஒரு 6 மாதம்தான் அப்படி இப்படி ஓடுன்னு சொன்னாங்க. என்னிடத்தில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இவன் என்னடா இந்த காலத்தை நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னான். இவன் என்ன காலம் நிர்ணயிக்கிறது? அதில் சொன்னாங்க, அடுத்த வருடம் என்னுடைய துணைவியார் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு ஹஜ்ரத் என்கிட்ட சொன்னாங்க. வந்தாங்க. ஷபீர் அலி மூத்தா போயிட்டா, மனைவி இன்னும் இருக்கிறா. ஹஜ்ரத் வஃபாத்தாயிர் காலமாச்சு, பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஹஜ்ரத் எடுத்த பொருள் என்னன்னு சொன்னா, அவருடைய வெறும் வயிற்றில் அதிகாலையிலே மற்ற உணவுகள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் உடம்பிலே சேர்வதற்கு முன்னால் அவருடைய வெறு வயிற்றில் ஒரு அஜ்வாவையும் கொஞ்சம் சம்சம் தண்ணி குடிச்சாங்க. அது மாதிரி தினந்தோறும் புர்தா ஷரீஃப் ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறார். அந்த வியாதியினுடைய அறிகுறிகளே இல்லை என்று டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஏதோ காலத்தில் நடந்ததல்ல, நம் கண் முன்னால் நடந்த ஒரு விஷயம். பெருமக்கள், பொருளினுடைய கண்ணியம் மனதில் இருக்க வேண்டும். ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற ரீதியில ஏதோ ஒரு பேத்த மலைஞ்சு சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு நிலையில் அல்ல. இதை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் அஜ்வாவை அதிகாலையிலே வெறும் வயிற்றிலே சாப்பிடுகிறானோ அவர்களுக்கு எந்த விதமான சூனியமும் சரி விஷமும் சரி பாதிக்காதுன்னு சொன்னான். விஷம் பாதிக்காது, சூனியம் பாதிக்காதுன்னு சொன்னான். அதனால மதீனா தொடர்பான எல்லாம் பாக்கியமானது. மதீனா மாத்திரமல்ல, மதீனா முனவ்வரா மாத்திரமல்ல, மதீனா தொடர்பான எல்லாம் பாக்கியமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகம்.
அருமையான பெருமக்களே, அவ்வளவு கண்ணியத்திற்குரிய மாண்பான ஒரு உன்னதமான பூமி என்பதில் எந்த விதமான சந்தேகம். இங்கே உள்ள ஒவ்வொன்றுமே பரக்கத்தான், இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அன்சாரிகளுடைய தியாகத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கொடுத்த சன்மானம். இந்த உலகத்தில் எந்த பூமியிலேயும் பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, அங்க போய் தீன சொன்னாங்க. சைனாவிற்கு செய்தனா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெருமக்கள் போய் சொன்னார்கள். உலகமெல்லாம் சஹாபாக்கள் போய் அந்த பகுதியிலே தீனை, இஸ்லாத்தை, ஈமானை சொன்னார்கள். ஆனால் ஈமான் கொண்டதற்கு பின்னால் தங்களுடைய பூமிக்கு மதீனா முனவ்வராவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்த ஒரே ஒரு பூமி மதீனா மாத்திரம்தான். வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான் والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم. அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொன்னார், ஈமானை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமிக்கு வந்தால் தங்குவதற்காக தங்களுடைய இல்லங்களை தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். யாரெல்லாம் அந்த பூமிக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ உளப்பூர்வமாக நேசித்தார்கள். உலக வரலாற்றில் அகதிகளை, வேற பகுதிகளில் இருந்து அகதிகளாக வரக்கூடியவர்களை ஒரு நேசித்த, அவர்களுக்கு வாழ்வளித்த, அவர்களுக்கு உன்னத அந்தஸ்தை கொடுத்த வரலாறு மதீனாவுடைய அன்சாரிகளை தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகளுக்கு அவ்வளவு துஆ செய்தான். அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார் வ அப்னாஇல் அன்சார் அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கு நீ கருணை செய் ரஹ்மானே. அன்சாரிகளுடைய மக்களுக்கு சந்ததி சந்ததி அவர்களுக்கு கருணை செய்து துஆ செய்தான். இன்னைக்கும் மக்காவில் போன ஒரு விதமான ஜலாலியத்து இருக்கும், ஒரு கம்பீரம். மதீனா போனா அங்க ஒரு கருணை இருக்கும். மதீனா போனோம்னு வைங்க, அந்த பூமியில இந்த பவ்வாபு வாசல்ல நிக்கிறாங்களே, அவங்களோட அமைதியாத்தான் இருப்பா. மக்கால வரை சத்தம் போட்டே இருப்பா, மக்கால சத்தம் போட்டு அதட்டிக்கிட்டே இருப்பாங்க. மதீனாவினுடைய வாசலில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளிகள் கூட, அந்த பவ்வாபுகள் கூட அமைதியாத்தான் இருப்பாங்க. சாதாரணமா என்ன நடக்குதுன்னு கவனிப்பாங்க, போவாங்க, யாரும் வருவாங்கன்னு. ஆனால் சத்தம் விட மாட்டார், அமைதியாக இருப்பார். என்னுடைய மதீனாவில் எனக்குள்ள ஒரு சின்ன அனுபவம். நானும் ஒரு சகோதரரும் ஒரு கார் மேலே உட்காந்து சாஞ்சு பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஆள் அங்கிருந்து வந்தால் நாங்கள் பேசிட்டு இருக்கிற என்னையும் அவரையும் கூர்ந்து கவனிக்கிறார். இப்போ நாங்கள் பேசும்போதே சொல்லணும், இவரையா நம்மளை இப்படி பார்க்குறாருன்னு சொல்லி நாங்கள் அவரை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் எங்களை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் இவரையே நம்மளை இப்படி பார்க்குறாருன்னு சரி நம்ம பேசுவோம், நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அடுத்து சரி பேசி முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு, போவோமான்னு சொல்லி 2 பேரும் சலான்னு சொல்லிட்டு விடைபெறோம். அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறார். அந்த காரில் தான் நாங்கள் சாஞ்சி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறார். பெருமக்களே, அன்பினுடைய பூமி, மஹப்பத்தினுடைய பூமி, நேசத்தினுடைய பூமி. இன்றும் இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்திலும் கூட அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன். மதீனாதான் கைரான பூமி. விளக்கம் இருந்தால் அதுக்கு விளங்கணும். சில பேர் விளக்கம் இல்லாமல் சொல்றான், மக்கால 1 லட்சம் அங்க போனா அப்படிலாம் இல்லையே, அதனால அங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கெல்லாம் போகக்கூடாது, மதீனாவுக்கு நினைச்சு போகக்கூடாது, மஸ்ஜித் நபவியில் தொழுகிறதுக்கு போகணும். நான் சொன்னேன், எதுக்கு மஸ்ஜித் நபவியில் தொழணும்? ஒரு 10 நாள் 12 நாள் 8 நாள் அங்கே போய் எதுக்கு இருக்கணும்? அங்கே 1 லட்சம், அங்கே அந்த கணக்கு இல்லையே, அங்கே அந்த நன்மை அளவு இல்லை. 1 லட்சம், லட்சத்தை விட்டு யாராவது குறைஞ்ச ஒரு எண்ணிக்கைக்கு போவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக சென்றால், மதீனாவினுடைய பூமியின் மீது கண்ணியத்தோடு சென்றால், அதனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா பூமியை விட்டவர்கள் வெளியேறியதே இல்லை. அச்சுக்காக தவிர மதீனா பூமியை விட்டு வெளியேறியதில்லை. அதற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, இமாமுல் மதீனா அவர்கள். மதீனாங்கிறது அவ்வளவு நேசத்திற்குரிய பூமி. அங்க உள்ள ஒவ்வொன்றையும் பார்த்தாலும், ஒவ்வொன்று மதீனாவை சுற்றி உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை சுற்றி உள்ள அந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றை பார்த்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுலாவுக்கு முன்னால் உள்ள அந்த தூணில் பச்சை எழுத்துல, பச்சையில் மஞ்சள் எழுத்திலே பச்சையில் எழுதியிருப்பாங்க, யா கைர மன் துஃபினத் பில் காஇ அஸமுஹு ஃபதாப மின் தீபிஹின் நல்காஉ வல்லகமு நஃப்ஸி ஃபிதாக லிகப்.
நஃப்ஸி ஃபிதாக லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வஃபீஹில் ஜூது வல் கரமு. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் மாமனிதரான நாயகமே ஒரு சஹாபி பெருமகனார் வேறொரு பகுதியில் இருந்து ரசூலை பார்க்கறதுக்குன்னு வந்திருந்தாங்க. நான் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களால தாங்க முடியல. அங்க நின்று படிச்சாங்க. அவங்களை சந்திப்பதற்கு வந்தேன் அல்லவா, எனக்கு இயலவில்லையேங்கிறத அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை படிக்கிறார்கள். நாயகமே நஃப்ஸி ஃபிதாக லிகப்ரின் அன்த சாகினுஹு, தாங்கள் இருக்கக்கூடிய இந்த புனிதமான கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் நாயகமே. அதில் தான் கொடை இருக்கிறது, அதில் தான் மன்னிப்பு இருக்கிறது, அதில் தான் கண்ணியம் இருக்கிறது, எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. திருமக்களே, அங்க தங்களுடைய உயிரை விட்டார்கள். அந்த பகுதியில் உயிர் வஃபாத் ஆயிட்டாங்க. அங்க அந்த மாமனிதருடைய மஹப்பத்தை உள்ளத்தில் கொண்டுதான் அந்த கண்ணியமான பைத்தை அந்த முன்னால் எழுதி வச்சிருக்கிறான். அது நேசத்தின் பூமி, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தார்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அளவுகோல் வச்செல்லாம் பார்க்க முடியாது. அது நேசம். நேசத்திற்கு என்ன அளவுகோல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இல்லையா, ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நாயகமே கியாமத்து என்ன டேட்டுன்னு கேட்டாங்க. எத்தனாம் தேதி கியாமத்து வரும்னு கேட்டாங்க. மத்தசாத்து யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்னமோ கியாமத்துக்கெல்லாம் ரொம்ப நெருக்குன்னு ரெடியா இருக்கிற மாதிரி டேட்லாம் கேட்குறீங்களே, அவன் அதத்தலஹா என்ன தயாரித்து வச்சிருக்கிறீங்க, போறதுக்குண்டான சரக்கு என்ன ரெடியா வச்சிருக்கிறீங்க, அங்க வந்து வெற்றி பெறுவதற்குண்டான ஆதத்துலா ஒண்ணும் இல்லை நாயகம், எங்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை. வலாக்கின் அல்லாஹ் வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ் வரஸ், அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்குதுன்னு சொன்னான். அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்குதுன்னா அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுக்கு இதைவிட மகிழ்ச்சியான ஒரு செய்தி வேறொன்றும் இல்லை. இதைவிட மகிழ்ச்சியான ஆனந்தமான செய்தி வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஹபீபை நேசிப்பதற்குண்டான முன்மாதிரிகள் கண்ணியமான சஹாபாக்கள், வழிகாட்டிகள் அவர்கள். அதனால அந்த முஹப்பத் நமக்கு ஈடற்றத்தை தந்துவிடும். அந்த நேசம் நம்மை காப்பாற்றி விடும். இந்த நேசம் நம்மை காப்பாற்றி. இந்தியாவிலிருந்து ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் ஒரு ஆள் ஈமான் கொண்டு அங்கே போனார். ஜின்களுடைய பழக்கத்தில் அந்த ஜின்கள் சொல்லி அதற்கு பிறகு ஈமான் கொண்டு அங்கே போயிட்டார். ஒரு நீண்ட வரலாறு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்வேறு துருக்களை ரிவாயத்தை அந்த ஹதீஸை எழுதுவார்கள். இங்கிருந்து அவர் போறார். போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால நின்று, நீண்ட வரலாறு அது, அவங்க முன்னால நின்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மர்ஹபன் யா சவாத், சவாதை வாருங்கள், கத அலிம்னா, நமக்கு தெரியும் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. இவ்வளவு நேசமாக இந்த இஸ்லாத்தின் மீதும் என்னுடைய முஹப்பத்தை கொண்டு அந்த பூமியிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, இவ்வளவு சிரமப்பட்டு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னான். என்ன வேண்டும்? என்ன கேட்டாலும் கொடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் கேட்கிறார்கள். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் தகுதியும் படைத்தவர்கள் கேட்கிறார்கள். ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க அந்த சகோதரர் அல்லாஹ். ஒரே ஒரு கோரிக்கை, ஓ குன்லி ஷஃபீஅன் யௌம லாது ஷஃபாஅதி சிவாக பிமுக்னின் அன் சவாதி பினி காரபி. நாயகமே, நீ கியாமத்தில் எனக்கா ஷஃபாத் செய்யணும் நாயகம், அது போதுச்சு. அஃப்லஹ்த யா சவாத், சவாதை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னான். நீங்கள் வெற்றி விட்டீர்கள்னு சொன்னான். அருமையானவர்களே, அதனாலே மதீனா அது தொடர்பான எல்லாம் நேசத்திற்குரிய. மதீனா அன்பினுடைய பூமி, அது வேறு ஒன்றை கொண்டும் அளக்க இயலாது. அன்சாரிகளுக்கு இவ்வளவு மேன்மையும் இவ்வளவு உயர்வும் காரணமே நேசம்தான். இவ்வளவு உயர்வும் அந்தஸ்தும் கண்ணியமும் அவர்களுக்கு ஏற்பட்டதற்குண்டான உன்னதமான காரணமே அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள நேசம்தான் என்பதில் சந்தேகமே. கண்ணியமானவர்களே, மதீனான்னு சொன்னா சஹாபிகள் ஒவ்வொரு ஆட்களுடைய வரலாறும் இருக்குது. ஆனால் சில பேரை நம்ம மறக்க கூடாது. அவங்களுக்காக நம்ம துஆவும் செய்யணும், ஞாபகம் வைக்கணும். மதீனான்னு சொன்னா அந்த பூமி இஸ்லாமாகுவதற்கு முக்கியமான காரணம் 3 பேருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால ஈமான் கொண்டுட்டாங்க.
ஸல்லல்லாஹு வருவதற்கு முன்னால் அந்த பூமி இஸ்லாமிய பூமியாக, மார்க்கத்தினுடைய பூமியாக அது ஆகிவிட்ட ஒரு பூமி அல்லவா அது. அந்த மதீனாவை உருவாக்கிய பெருந்தகைகள், ஈமானை கொண்ட அந்த பூமியை பக்குவப்படுத்திய பெருமக்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கணும். நம்முடைய ஈமான் ஜொலிக்கும், நம்முடைய ஈமான் உயர்வாகும். ஒரு ஆள் செய்து அஸ்ஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவினுடைய ஒளிவிளக்கு என்று சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட வரலாறு அது. மதீனாவில் அவுஸ் ஹஜ்ரஜ்னு சொல்லி பிரபலமான கோத்திரங்கள் இருந்தது. அந்த ரெண்டு கோஷ்டிக்கும் அடிக்கடி சண்டை வரும் பகையினால. ஒரு தடவை சண்டை வந்து கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அப்பந்தான் அவங்கள உள்ள தலைவர்கள் முடிவு பண்ணாங்க, அங்கே பாருங்க, கீழ்நிலையில சண்டை ஏற்பட்டு அடிக்கடி பெரிய உயிரிழப்பும் பொருள் இழப்பும் ஏற்படுகிறது. இது சரி செய்யறதுக்காக வேண்டி மக்காவில் உத்துபான்னு ஒரு ஆள் இருக்கிறார், பெரிய அறிஞர் தான் அவர். அவரை போய் சமாதானமா நம்ம செய்வதற்கு அவர் அழைத்து வருவோம்னு சொல்லி இங்க இருந்து போறாங்க. இந்த போன ஆட்கள் ஒரு ஆள் தான் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர் அவர். இங்க இருந்து போய் அந்த உத்துபாட்ட சொன்னாங்க, இது மாதிரி நாங்க ஒரே கோஷ்டியா இருந்து அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கொண்டு உயிரும் பொருளும் இழப்பா ஆகிறோம். அதனால நீங்க வந்து சமாதானப்படுத்தி எங்களை ஒன்றுபடுத்தி வாழ்வதற்குண்டான வழியை சொல்லுங்க. உத்துபா இஸ்லாமிய எதிரி அவன், ஆனா அறிவாளி. அவன் சொன்னா, இங்க ஏற்கனவே நாங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்து அவங்க நாங்க நபின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய கவனம் போற அதுல இருக்குது. அதனால கொஞ்ச நாள் கழியட்டும், இப்போ நாங்க வர்ற மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே அஸ்ஸஅத் ரலியல்லாஹு பொறி தட்டியது. அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனாவினுடைய அந்த வேதக்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, சமீபத்திலே ஒரு காலம் வரும், வந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது உலகத்தினுடைய இறுதி தூதர் வருவார். அவருடைய எல்லா அடையாளங்களையும் சொல்லி அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களை என்ன செய்யறோம் பாருங்கன்னு சொல்லி மதீனாவினுடைய யூதர்கள் மற்றவர்களை சொல்லி கொண்டிருந்தார்களே, ஒருவேளை அவர்களாக இருப்பார்களோன்னு சொல்லி ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனாங்க. 6 பேர் கொண்ட அந்த கூட்டம் போன உடனே, சின்ன வயசு தான் அதற்கு அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போன உடனே அவங்க சொன்னாங்க, நம்ம அவங்கள்ட்ட பையத் செய்வோம், அவருடைய இஸ்லாமை நாம் ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னாங்க. நம்ம வேற வேலையை வந்திருக்கோங்க, அந்த வேலையை பாருங்க, நம்ம வேற ஒரு வேலையை வந்திருக்கிறோம், அதை பிறகு பார்த்துக்கிடுவோம். இப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உண்டான ஏதாவது காரியம் இருந்தா சொல்லுங்க, செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு முந்தி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர், அவருடைய கோத்திரத்திலே முதல் மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றார் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அடுத்து 3 குழு வந்துச்சு, 3லயும் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு இருந்தார்கள். மக்காவுக்கு 3 குழுவினர் வந்தார்கள், 3லயும் இருந்தாங்க அவங்க. அஸ்ஸஅத் ரலியல்லாஹுடைய கோரிக்கை தான், நாயகமே மதீனா முனவ்வராவிலே மார்க்கத்தை, ஈமானை, குர்ஆனை சொல்லி தருவதற்கு நீங்க யாரையாவது இங்கிருந்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்படி ரசூலால் அஸ்ஸஅத் ரலியல்லாஹுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அனுப்பப்பட்டவர்கள் தான் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மறக்கக்கூடாத 2வது மனிதர். முதல் யாருங்க? ஞாபகம் வைக்க நிலத்திலாம ஞாபகம் வச்சிருக்கிறோம். இவங்க நேசமும் இவருடைய ஞாபகமும் ஈமானுக்காக. அதற்கு அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2வது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கொஞ்சம் தோற்றமும் இருக்குமா. அதனால தான் உஹத் யுத்தத்தில் அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் வதந்தி பரவியதற்கு காரணம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி தோற்றமும் இருக்குமா கொஞ்சம். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வரா போய் அங்குள்ள மக்களை எல்லாம் ஈமான் உள்ளவர்களாக ஆக்கியதிலே முக்கியமான நபர் சையதுனா முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தவர்கள், தன்னுடைய இல்லத்தில் வைத்தவர்கள், தன்னுடைய வீட்டிலே வைத்து அவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்து கொடுத்தவர்கள் சையதுனா அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனா வாசிகள்கிட்ட ஆரம்பத்திலே ஒரு நல்ல குணம் இருந்தது. ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது சொந்தமோ நெருக்கமோ இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை கூப்பிட்டு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு விருந்தளிப்பதெல்லாம் குறைந்து போய்விட்ட காலம். பழைய காலத்துல எல்லாம் யாராவது ஃபக்கீர்கள் பள்ளிக்கு வந்தா கூட வீட்டில் போய் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட வைப்பாங்க.
அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஏதாவது காசு கீசு கொடுத்தா போச்சு, நீங்கள் ஏதாவது பார்த்துக்கங்கன்னு முடிக்கிறாங்களே தவிர அதையெல்லாம் பாக்கியமாக கருதினார்கள் நம்முடைய முன்னோர்கள். பரக்கத்தாகவும் வாழ்ந்தார்கள். அந்த மதீனாவாசிகளுக்கு இப்படி ஒரு குணம் இருந்தது. யாராவது தங்களுக்கு தெரிந்தவருடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவங்களை கூப்பிட்டு இவங்க விருந்து கொடுப்பாங்க. அது மாதிரி அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நெருக்கத்தை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு பழக்கமானவங்கள்லாம் இவங்களை கூப்பிட்டு முஸஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்தளித்தார். முஸஅப் ரலியல்லாஹு பெரிய வாய்ப்பு, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க. எங்க போனாலும் சரி, உரையாடல் கலையில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர். இவங்க பேசுறாங்கன்னா அவங்களை விழுந்துருவாங்க. அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவர்கள் பேச, அதற்கு பிறகு இந்த செய்தியை கேட்க ஈமான் கொண்டு விட்டார். அந்த நேரத்தில் தான் மதீனாவில் இன்னொரு கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா. அவர் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. கூட்டத்தில் வர வேண்டிய ஆட்கள் போல வரல. எங்க ஆட்களை காணமேன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மக்காவில இருந்து முஸ்ஸாப்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அவர் ரொம்ப ஈர்ப்பான பேச்சுக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு புதிய நடைமுறையை சொல்கிறார். மக்கள் அவரின்பால் வசீகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தோழர்கள்ல அவருடைய கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் உசைத் இப்னு ஹுதைர், அந்த உசைத்தை எழுதினீங்கன்னாங்களாம். நீங்க போய் நேராக போய் அந்த முஸ்ஸாப்னு யாருன்னு பார்த்து மதீனா விட்டு உடனே வெளியில் அவரை வெளியாக்குங்க. வெளியில் போச்சதுங்க, அவரை ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். மதீனாவுடைய பெருந்தலைவர் உசைத் இப்னு ஹுதைர் ஸஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப நேராக போறாங்க. முஸஅப் ரலியல்லாஹு எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அங்கே போறாங்க. போய் சொன்னாங்க, எங்களுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார்கள், ஊரை விட்டு நீங்க வெளியேறணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, சரி உங்க தலைவருடைய உத்தரவுன்னு நான் போயிடுறேன், ஆனால் நான் என்ன சொல்றேன் நீங்க கேளுங்களேன், அது சரிதானா இல்லையான்னு பாருங்களேன். சரி இல்லைன்னு சொல்லுங்க, உடனே போயிடுறேன்னு நாங்களாம். அன்சஃப்ட், அதுவும் சரிதானே. அவர் சொன்னாராம் உசைத் இப்னு ஹுதைர், சரி அதுவும் கரெக்ட் தானே, சொல்லுங்க பாப்போம். சொல்ல இஸ்லாம் ஆயிட்டா. அவர் வெளியேற்றுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட உசைத் இப்னு ஹுதைர் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை தாங்கி கேட்டு இஸ்லாம் ஆயிட்டான். இஸ்லாமான பிறகு தலை குனிஞ்சுக்கிட்டே ஸஅத் ரலியல்லாஹு இடத்துல வந்தாங்க. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. எனக்கு போக சொல்லிட்டீங்களா கேட்டான். இல்லை அப்படின்னு இழுத்தாங்க. என்ன விஷயம் தானே? இல்லை அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்து அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு போச்சுன்னா அவங்க போக வேண்டியதை நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு இவரே உருவிட்டு போயிட்டார். ஸஅத் ரலியல்லாஹு வாளை உருவி கொண்டு சென்றார். நேரா முஸஅப் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய இடத்திலே சென்று அவர்களிடத்தில் ஊரை விட்டு நீங்க வெளியேறுங்க. மதீனாவுடைய பெருந்தலைவர் அவர். அதனால எல்லாருமே அதற்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே கூட இருந்தவங்களும் சரிதான், அவங்களே வந்து சொல்லிட்டாங்க போக வேண்டியதாங்கிற அளவுக்கு நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஹதரத் சையதுனா முஸஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ரொம்ப தன்மை கொண்டவர்கள், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சா சரி, இல்லைன்னா நீங்க போங்கன்னு சொன்னா போயிடுறேன். சரிதான் சொல்லுங்கன்னாங்களாம். அவர் சொல்ல 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 ஸஅத் ரலியல்லாஹு ஈமான் கொண்டான். ஸஅத் ரலியல்லாஹு ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த கொள்கையினுடைய ஈர்ப்பு, அதனுடைய ஆழம், சொன்ன விதம், அதை ஏற்றுக்கொண்ட உடனே நேரா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. மதீனாவிலே உள்ள அவருடைய கூட்டத்தார் ஊர சொன்னாங்க, இந்த கொள்கை அவ்வளவு உன்னதமானது, முன் வேதங்களில் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதனாலே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் தான் கடைசி நபி, அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை தான் உண்மையானது, மேன்மையானது, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். இன்னைக்கு மாலைக்குள்ள நீங்க எல்லாரும் ஈமான் கொள்ளலன்னா உங்களுக்கு தலைவரா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புற நிலையில் உள்ள தலைவர் அல்ல அவர். அதனால மதீனா முனவ்வரா மகத்தான இஸ்லாமிய பிரகாசத்தை நோக்கி சென்றதற்குண்டான காரணங்களிலே பிரதானமான 3 பேர். ஒன்று சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொருவர் சையதுனா முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொருவர் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா. அந்த மதீனா முழுவதுமே ஈமான் கொண்ட நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்தார்களே, அதற்குண்டான காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் சொல்கிறார். ஈமானை தயார் நிலையில் வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து வந்தார்கள். பெருமக்களே,
அந்த ஆயத்து மதீனாவாசிகள் எல்லாரும் எடுக்கும்னு சொன்னாலும் கூட குறிப்பாக அஸ்ஹாபு ரலியல்லாஹு எடுக்கும் என்று சொல்கிறார். என்ன அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மதீனாவுக்கு வாங்க நாயகம், என்ன பாடுபடுத்துறாங்க உங்களை மக்காவில், இவ்வளவு சத்திய கருத்தை, உன்னதமான கருத்தை, உன்னுடைய அந்தஸ்தை புரியாமல் இருக்கிறார்களே, மதீனாவிற்கு நீங்கள் வாருங்கள், எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று அவங்களை மதீனாவுக்கு அழைத்தவர்கள் செய்த அஸ்ஹாபு ரலியல்லாஹு அவர். அப்படி அழைத்தால் பேருக்கு வாங்கன்னு சொல்லல, அழைத்து வரும் பொழுது தங்குவதற்காக தங்களுடைய இல்லத்தையும் வீட்டையும் தயார்படுத்தி வைத்திருந்தார். ஈமான் கொண்ட நிலையிலே மதீனா முனவ்வராவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார் என்று சொன்னால் ஈமானோடும் இல்லங்களை தயார்படுத்தியும் அவர்களை எதிர்பார்த்திருந்தார். இதில் முதன்மையானவர் செய்தனா அஸ்ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏராளமான மேன்மைகளுக்கும் உயர்வுக்கும் சொந்தக்காரர் ஹஜ்ரத் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருவதற்கு முன்னாலேயே ஜும்மாவை அங்கே நடத்தி காட்டியவர்கள். ஒவ்வொரு ஜும்மா தோறும் கூடுவாங்களாம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்யாமல் விட்டதில்லைன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸையதுனா அபூ தர்தாவுடைய வரலாற்றில் வருகிறது. ஏன்னா இந்த ஜும்மாவினுடைய அந்த ஒன்று கூடுதலை துவக்கி வைத்தவர்கள் அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த மதீனாவினுடைய அந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்திலே முதலாக ஜன்னத்துல் பக்கீல் அடங்க பெற்றவர்களும் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா மதீனாவிற்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே இருக்கும் வரை அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தயாரித்த அந்த கட்டிலில் தான் ரசூல் படுத்தாங்க. அவங்க தங்குனது வேற ஒரு இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குனது வேற ஒரு வீடு. ஆனால் அவர்கள் வந்தால் அவர்கள் இருப்பதற்காக வேண்டி அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தயார் செய்து வைத்திருந்தார்களே, அந்த கட்டில் இருக்கிறதே அது அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த கட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தான். ஏன்னா அங்கே வந்தா மதீனால 2 கோசி இருக்குது, ஒரு பக்கம் போனால் அங்கே போய் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை அனுப்பிவிடுங்கள், தஅவுஹா ஃபஇன்னஹா மஅமூரத்துன், அந்த ஒட்டகம் எங்கே போய் படுக்குதோ நான் அந்த வீட்டில் நான் தங்குவேன், அது எங்கே சென்று படுக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து அந்த ஒட்டகைக்கு கட்டளை வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த ஒட்டகைக்கு கட்டளை வந்திருக்கிறது, அது எங்கே போய் தங்குதோ அந்த வீட்டில் நான் தங்குவேன்னு சொன்னாங்க. ஒட்டகத்தை அனுப்பிவிட்டார்கள். ஒட்டகத்தை அனுப்பிவிட்டால் அந்த ஒட்டகம் செய்தன அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் தங்கிச்சு, படுத்துருச்சு. அவங்க ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், இவங்க ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவங்க. அந்த வீட்டில் போய் படுத்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தார்கள். ஏன் அவங்க வீட்டில் போய் படுத்துச்சு ஒட்டகம்? வரலாற்றில் அதற்கும் பின்புலம் இருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்னால் துப்பா ராஜான்னு ஒரு ஆள் இருந்தார். அந்த துப்பா மன்னர் அவர் ஒரு தடவை மதீனாவிற்கு வந்து இந்த மதீனாவையும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக்குவதற்காக, தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக அந்த மதீனாவை அங்கே உள்ள மக்களுக்கு எதிராக போரிடுகிறார் தன்னுடைய படையை வைத்து. எவ்வளவு வேலை செய்தாலும் மதீனா தன் கைக்கு வரவில்லை, அந்த பூமி கைக்கு வரவில்லை. வித்தியாசமா இருந்தார் அந்த பூமிவாசிகள், அந்த மக்கள். பகல்லாம் சண்டை போடுவாங்க, இரவு நேரத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் உணவு கொடுப்பாங்களாம். இவங்க எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறவங்களுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி அந்த துப்பா ராஜா என்ன ஏது இந்த பூமியை பற்றி விசாரிக்கும் பொழுதுதான் அங்கே 400 உலமாக்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். அந்த உலமாக்கள்லாம் முன் வேதத்தை கற்ற அறிஞர்கள் எல்லாம் துப்பா ராஜாவை சந்திச்சு சொன்னாங்களாம், இந்த மதீனா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மதீனாவை தச்சாலே வந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது, அவனுடைய அந்த வலிமைக்கும் கூட இந்த மதீனா இடம் கொடுக்காது. இது இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி, இது அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படக்கூடிய இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி என்ற அந்த பூமியை, அதனுடைய மகத்துவத்தை எல்லாவற்றையும் சொன்ன பிறகுதான் அந்த துப்பா ராஜா ஒரு வீடு கட்டினாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் தங்குவதற்காக ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிலே தன்னுடைய தொடர்பான ஆட்களை குடியமர்த்தி ஒரு கடிதத்தையும் கொடுத்து, ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலுன் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலவ் பத்தஹமுனி இலா அம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வபனஅம். படைப்பினங்களின் இரட்சகனான அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டேன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நான் இந்த பூமியில் இருந்தால்
அவர்களின் சேவகனாக இருந்து என்னுடைய காலத்தை கழித்துட்டு போயிடுவேன்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் எழுதி அதையும் கொடுத்து அந்த இல்லத்தையும் கட்டி அதுல தங்க வச்சிருந்தாங்க. அவங்களுடைய தொடர்பான ஆட்களை அந்த தொடர்பில் வந்தவர்கள் தான், அவர்கள் ஏற்படுத்திய அமர வைத்த அந்த தொடர்பில் வந்தவர்கள் தான் செய்தனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால தான் பெருமக்கள் சொல்லுவாங்க, அபு அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டில் போய் சல்லாதலம் தங்கல்ல, ரசூலுல்லாஹ் வீட்டில் அபு அய்யூபுல் அன்சாரி தங்கியிருந்தா, அவ்வளவுதான். சூலுக்கா கட்டப்பட்ட இல்லத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்தாங்க, அவ்வளவுதான். அபு அய்யூபுல் அன்சாரியுடைய வீட்டில் பேர் ரசூல் இருக்கல்ல. இவர்களுக்காக 700 வருடங்களுக்கு முன்னாலேயே கட்டப்பட்டது. மதீனா ஒவ்வொன்றும் வரலாற்று பூமி, அது ஒவ்வொன்றும் நேசத்தின் பூமி என்பது மாத்திரமல்ல, சிறந்த வரலாற்றினுடைய நிலைப்பாடு. மதீனா சொன்னா மறக்க கூடாத மனிதர்களிலே ஒருவர் செய்தனா அஸ்அத் ரலியல்லாஹு அவர்களைப் போல முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். நான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சொல்கிறேன், முஸ்அப் ரலியல்லாஹுடைய வரலாறை நான் பல தடவை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட கண்ணீர் வடிக்காமல் நான் படித்ததில்லை. மிகப்பெரிய தியாகி. அவ்வளவு சுஃபராஇல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்திற்காக முதல்ல ஒரு நாட்டிற்கு தூதராக சென்றவர்கள், முதல் தூதர் இவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டார்கள். மிகப்பெரிய வசதி படைத்தவர் ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள். ஈமானுக்காக எல்லாவற்றையும் விட்டார்கள். இதனுடைய கனமும் கண்ணியமும் இதனுடைய பலனும் தெரிந்த காரணத்தினாலே எல்லாவற்றையும் இழக்க தயாரானார்கள். ஈமானுடைய செல்வத்திற்காக, ரசூலுடைய மஹப்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைக்காக. உஹதுல கொல்லப்பட்டாங்க. பெருமக்களே, முகத்தை மூடினால் கால் வெளியிலே தெரிகிறது, கால் பாகத்தை மூடினால் முகம் வெளியிலே தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ வைத்தவர்கள் ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலை அழ வைத்த கண்ணீர் வடித்தார் பெருமக்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபை அழ வைத்த மகான் செய்தனா முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள். மதீனான்னு சொன்னா மறக்க கூடாத மாமனிதர்களிலே ஹஜ்ரத் அஸ்அத் ரலியல்லாஹு அவர்களைப் போல, முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களைப் போல செய்தனா ஸஅத் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஏனென்றால் அந்த பூமியை இஸ்லாமாகுவதற்கு காரணமாக இருந்தவர். எத்தனை சஹாபிகள் எப்படியெல்லாம் ரசூலை நேசிக்க வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். ஸஅத் ரலியல்லாஹு இறந்த உடனே அந்த குடும்பத்துக்காரங்கெல்லாம் வந்து சொன்னாங்களாம், நாயகமே, எங்களுடைய குடும்பத்தின் பொறுப்பாளி வஃபாத் ஆயிட்டாங்க, குடும்பத்துக்கு பொறுப்பான ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சொன்னாங்க, ஆனா நகீபுக்கும், உங்களுடைய குடும்பத்தின் தலைவனாக நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுடைய குடும்பத்தின் அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தினுடைய தலைவனாக நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய தியாகத்திற்கு ரசூல் கொடுத்த கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியம். மதீனா அன்சாரிகள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய தியாகிகள், மிகப்பெரிய தியாகி. எல்லா தியாகத்தையும் செய்தார்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த பலனையும் அவர்கள் எதிர்பார்க்க. அன்சாரிகளை சொல்லணும்னா விடிய அவங்க பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தாங்க. ஆனந்தம். எந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த பூமி வெற்றி கொள்ளப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தோடு அங்கே தவாஃப் செய்கிறார்கள். மக்காவினுடைய அந்த முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஆனந்தத்தோடு சேர்ந்து தவாஃப் செய்கிறார்கள். மதீனாவாசிகள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க, அன்சாரிகளை காணல. ரசூல் எங்க அன்சாரிகள் அதிகமா காணலையேன்னு சொன்னாங்க. காரணம் அவங்களுக்கு வேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பூமி மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, இனிமேல் ஒருவேளை எங்க இருந்துருவாங்களோன்னு நினைச்சாங்க. அவங்களுடைய ஏக்கத்தை, தேட்டத்தை, அடிமையின் மீது உள்ள நேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்த காரணத்தினால் சொன்னார்கள், நான் லவ்லல் ஹிஜ்ரா லகுன்து இம்ரான் மினல் அன்சார், ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் மதீனாவில் பிறந்திருப்பேன்னு சொன்னாங்க. நான் மதீனாவில் பிறந்திருப்பேன்னு சொன்னாங்க. யாரும் ஒரு யுத்த காலத்திலே பங்கு வைக்கின்ற நேரத்தில் சில பொருள்கள் கூட குறைய அவங்களுடைய நிலைகளை அனுசரித்து ரசூல் கொடுத்த பொழுது மதீனாவினுடைய அன்சாரிகள் சில பேர் நினைச்சாங்க,
மக்காவாசிகளில் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆளுகளுக்கெல்லாம் கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்குதேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட பொழுது ரசூல் சொன்னார்கள், எல்லோரும் எல்லாவற்றையும் எடுத்து செல்லட்டும், என்னை நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னார். என்னை நான் மதீனாவுக்கு தந்து விட்டேன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு சஹாபிகளும் அன்சாரிகள் ஒவ்வொருவருமே மகத்தான நேசத்தின் மணியத்தின் இந்த நேசத்தின் இந்த அன்சாரிகள் அவருடைய தியாகம் இந்த இஸ்லாம் வளர்ந்தோங்கி செழித்திருக்கிறது என்று சொன்னால், அகதிகளாக வந்தவர்களை, மக்காவிலிருந்து அகதிகளாக வந்தவர்களை, அவர்களை எல்லாம் அரவணைத்ததும் வாழ்வளித்ததும் அல்லாஹ்வுடைய ஹபீபை நேசித்ததும் சாதாரணமான ஒரு நிகழ்வா? இன்னைக்கும் நாம புனிதமான அந்த பூமிக்கு சென்றால், அல்லாஹ் அந்த புனிதமான பூமிக்கு மஹப்பத்தோடு சென்று கண்ணியமான முறையிலே அல்லாஹுடைய ரசூலின் பதில் சலாமை பெறக்கூடிய விதத்தில் அங்கு நின்று சலாம் சொல்லக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கிக்குரியவர்களே, இந்த புனித பூமிக்கெல்லாம் போகும் பொழுது மற்ற இடத்துல நின்று சலாம் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாம் ஷஹாதத்து சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். நாயகமே, நீங்க ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த தீனை ரிசாலத்தை எங்களுக்கு முழுமையாக கொண்டு வந்து சேர்த்தீர்கள். இந்த உம்மத்திற்கான நன்மையை நாடினீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றினீர்கள். பல்லகத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா என்று நாம் அந்த இடத்தில் இருந்து சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்த அந்த வார்த்தை வரலாற்றில் அதற்கும் ஒரு பின்பலம் உண்டு. உஹது யுத்தகலம் நடந்து கொண்டிருக்கிறது. உஹதினுடைய யுத்தகலம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சய்யிதுனா ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யுத்தகலம் முடிஞ்சிருச்சு, ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. ரசூல் சொன்னாங்க, காயப்பட்டிருக்கிறாங்களான்னு தெரியல, அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்களா தெரியவில்லை, எல்லோரும் வந்துட்டாங்க. அதனால சய்யிதுனா ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுவதற்காக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அனுப்பி வைக்கிறார்கள். நீங்க போய் பாருங்க, ஸஅத் இப்னு ரபீஅ அவர்கள் எங்காவது காயப்பட்டிருக்கிறார்களா, அவருடைய நிலை என்ன, பார்த்து வாருங்கள், அவர்களை கண்ணால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள். முதலாவது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களை விசாரிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்க. உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, உங்களை விசாரித்து வர சொன்னார்கள் என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சய்யிதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு போறாங்க. போனால் சய்யிதுனா ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குற்றுயிரும் குறை உயிருமாய் கடுமையான காயங்களோடு உஹது யுத்தகலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே சய்யிதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்து போய் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் போய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சலாம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் விசாரித்து வர சொன்னார்கள். அவங்க பதில் சொன்னாங்க. ஒரு சலாம் சொன்னால் சொல்லிவிட்ட சலாமுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இன்னி அஜுது ரீஹல் ஜன்னா, சுவனத்தினுடைய வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், சொர்க்கத்தினுடைய அந்த வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க, நீங்க போய் சொல்லுங்க, என்னுடைய சலாமையும் சொல்லுங்கள், சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர்ந்து கொண்டிருப்பதையும் சொல்லுங்கள். அது மாதிரி மற்றவர்களுக்கு, அன்சாரிகளுக்கு, சக தோழர்களுக்கு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு விஷயத்தில் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது சோதனை வந்தால், மதீனாவுடைய பூமியில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால், அல்லாஹ்விடத்திலே நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழியையும் ரப்பு நமக்கு வைக்கவில்லை. அதனால் அவங்க விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க தான் சொன்னாங்க இந்த வார்த்தையை, யா ரசூலல்லாஹ். அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சிறந்த பகரத்தை தரட்டும், சிறந்த பகரத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தரட்டும். அவங்க சொன்ன வார்த்தை தான், ஜஸல்லாஹு அன்னா வஅன் ஜமீஅன். நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். என்ன சொல்றது, நாங்க எங்களுக்காக நீங்கள் பட்ட பாடு,
எங்களுக்காக நீங்கள் உழைத்த உழைப்பு, எங்களுக்காக நீங்கள் அர்ப்பணித்த அந்த தியாகம், அல்லாஹ் தான் அதுக்கு கூலி தர முடியும். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அத்தைத்தல் அமானிதத்தை தாங்கள் பூரணமாக நிறைவேற்றி விட்டீர்கள். இந்த உம்மத்திற்கு எல்லா நிலையிலும் நன்மையை நாடினீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா சந்தர்ப்பத்தையும் உம்மத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தினீர்கள் என்றெல்லாம் சாட்சி சொன்னார்கள். அந்த இடத்துல இதையும் போய் சொல்லுங்கன்னா, அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே சாதிர் அல்லாஹ் தஆலா அவர்கள் சாதிர் இப்னு ரபீ எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களை போய் பார்ப்பதற்காக சென்ற அதில் செய்தினா ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க. அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நஸஹலில்லாஹி ஒலி ரசூலிஹி ஹய்யம் வ மய்யிதா, தான் ஹயாத்தாக இருந்த காலத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையே நாடினார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையே நாடி அவர்கள் விடைபெற்றிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி துஆ செய்தார். அதனாலதான் இன்னைக்கு அந்த பூமிக்கு நாம போனோம்னு சொன்னா சலாம் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். ஜஸல்லாஹு அன்னா, நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். சலாம் சொல்லணும். காலமெல்லாம் தொழுகையில் நாம் சொல்கிறோமே, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்கிறோமே, அவங்க முன்னால ரெண்டு சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, அதனால இந்த தீன் உயிர் பெற்றிருப்பதற்குண்டான உன்னதமான காரணங்களிலே கண்ணிமிக்க மதீனாவினுடைய அந்த அன்சாரிகளுக்குண்டான ஸ்தானம் சாதாரணமானது. அவருடைய ஸ்தானம் என்பது சாதாரணமானது. அன்சாரிகள் ஒவ்வொருவருடைய வரலாறை எடுத்தாலும் இந்த தியாகத்தின் வரலாறு. பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்தது. இந்த அன்சாரிகள் வந்த முஹாஜிர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அவர்களை வாழ வைத்து தங்களுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு பிரித்து கொடுத்து எல்லாவற்றையும் செய்தார்களே. அதனால பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய செல்வத்தை அன்சாரிகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முடிவெடுத்த நேரத்திலே முஹாஜிர்களான மக்காவாசிகள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அதுக்கு சம்மதிக்க மாட்டோம், அதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். யார்? அன்சாரிகள் சொல்லிட்டாங்க, நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கள் சகோதரர்களான முஹாஜிர்களுக்கும் கொடுத்தால்தான் நாங்களும் ஒரு பங்கு வாங்குமே தவிர எங்களுக்கு மாத்திரம் சொல்லி தனியா பங்கு வச்சா வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. தியாகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா பெருமக்களே? மதீனாவாசிகள் சொந்த பூமிக்குரியவர்கள், ஆனால் மதீனாவை ஆண்டவர்கள். ரசூலுக்கு பின்னாலே சித்தியக்குல் அக்பர் ஆகட்டும், உமர் ரலியல்லாஹு ஆகட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு ஆகட்டும், அலி ரலியல்லாஹு ஆகட்டும், பெரும் பெரும் இந்த சஹாபிகள் ஆட்சி செய்தார்களே, எல்லோரும் மதீனாவாசிகள் அல்ல, மக்காவிலிருந்து வந்தவர்கள். தங்களுடைய பூமியிலே அவர்களை ஆள வைத்து அவர்களின் கீழ் இருந்தவர்கள் அன்சாரிகள். எவ்வளவு பெரிய தியாகம் இது! அதனாலதான் சொன்னாங்க, அன்சாரிகளே பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சபர் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் ஹவுதில் நீங்கள் வாருங்கள், கௌசரில் வாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன்னு சொன்னேன். அருமையான பெருமக்களே, அத்தகைய ஈமானுடைய பூமி, முஹப்பத்தினுடைய பூமி, அன்பினுடைய பூமி, நேசத்திற்குரிய பூமி. அதனால்தான் யா அல்லாஹ் மதீனாவை எங்களுடைய நேச பூமியா ஆக்கு. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான எதை நேசித்தாலும் பாக்கியம்தான். ரசூலுடைய தொடர்பான அவங்க பேரை நேசித்தா கூட பாக்கியம்தான். அவங்க பேர் அது அவங்களுடைய திருநாமம் என்பதற்காக அதை நேசித்தாலும், ரசூல் தொடர்புள்ள எதை நேசித்தாலும் பாக்கியமானதுதான், நேசிப்பவர்கள் பாக்கியமானவர்கள் தான். ஆனாலும் கூட அந்த நேசத்தினுடைய உன்னதமான ஸ்தானத்தை பெற்றது ஒரு பூமி தான் புனிதம் நிறைந்த பாக்கியமான ஒளி நிறைந்த மதீனா முனவ்வரா. இன்னும் ரவுலத்துல் ஜன்னாவை சொல்லணும், அங்கேதானே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். முபாரக்கான ஒளி நிறைந்த அவருடைய திருவுடல். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பூமியிலெல்லாம் ஆக சிறந்த இடம் எது? அல்லாஹுடைய அரிசை விட, மக்காவினுடைய கஅபாவினுடைய பூமியை விட உலகத்தில் சிறந்த ஒரு பூமி இருக்குதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான புகழுடலையும் அந்த பொன்னுடலையும் தாங்கி இருக்கக்கூடிய அந்த புனித பூமி தான் சொல்வான். அந்த புனித மண் அதுதான் உலகத்திலேயே ஆக சிறந்த பூமின்னு சொல்வான்.
ஏனென்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த அந்த நாயகத்தை அந்த மண் தாங்கி இருக்கிறது அல்லவா. அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த மண் சொன்னாங்க, அந்த பூமியிலிருந்து தான் நான் படைக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் எந்த இடத்துல இருந்து மண் எடுத்து படைக்கப்பட்டாங்களோ அங்கதான் வஃபாத் ஆகுவாங்க. அப்படியானால் ஸல்லல்லாஹு படைக்கப்பட்டது, சித்திக் நாயகம் படைக்கப்பட்டது, அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஹஜ்ரத் உஸ்மான் எல்லாரும் அந்த மதீனாவுடைய மண் எடுத்து தான் படைக்கப்பட்டிருக்கு. என்ன சிறப்பு வேண்டும் பெருமக்கள் இதை விட. அதனாலே நாம் எல்லாம் அந்த புனிதமான பாக்கியம் நிறைந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பெறுவோம், பெற வேண்டும். அந்த நேசத்திற்கான காரணமாக என்னென்ன இருக்கிறதோ, யார் என்னை நேசிக்கிறார்களோ என் சஹாபிகளை நேசிக்கட்டும்னு சொன்னாங்க. அந்த நேசத்தின் வழியாகவும் ரசூலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மேலான உள்ளத்தில் ஈமானுடைய பிரகாசத்தை அல்லாஹ் அதிகரிக்க செய்தருள்வானா, வலிமையான ஈமானை தந்தருள்வானா, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை நிரப்பமா அல்லாஹ் தந்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை எல்லாம் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் கண்ணியமான அந்த சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ, எத்தகைய ஈமான் கொண்டார்களோ, எத்தகைய நேசத்தை வைத்திருந்தார்களோ, இது மாதிரி ஒரு நேசத்தை வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நசீபை தந்தருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதன் வழியாக அவருடைய மேலான உன்னதமான முஹப்பத்தை நாம் பெறுவதற்கும், கியாமத்தில் அல்லாஹுடைய ஹபீபோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதற்கும் உன்னதமான ஷஃபாஅத்தை பெறக்கூடிய அருகதையையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு, இந்த மகத்தான மீலாத நபி விழாவை தொடராக நம்முடைய மஸ்ஜிதிலே தொடராக தாங்கள் நடத்தி வரக்கூடிய இந்த பாக்கியம், இந்த பாரம்பரியம் தொடர வேண்டும். இது முஹப்பத்தோடு செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், கண்ணியத்தோடு செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.